இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்புறம் ஒரு நாள் பார்க்குறா, இவன் பைக்கில் அந்த ராதா ஏறி உட்காந்துட்டு போகிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே அவனுக்கு எப்படி நீங்கள் அவளை எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போவீங்க? ஏன் ஏற்றிட்டு போகக்கூடாது? அவள் என்னோடய ஃப்ரெண்டு தானே. கந்தம் வருவான், நீ அவனோட ஏறி நீன்னா நீ நடக்காமல் போய் சேர்ந்துடல. அந்த பையனுக்கு இவளை கட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஓ, நீ பெரிய பேரழகியா மொண்டாட்டி, கூப்பிட்டா பைக்கில் வரமாட்டாளா? ராதாவுக்கு சம்மன் அனுப்புங்க, அதுக்கு அடுத்த வயதால் லதாவுக்கு சம்மன் அனுப்பலாம். அவங்க 2 பேரையும் பெட்டி ஏற்றி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும். இல்லை மேடம், அதெல்லாம் வேண்டாம் மேடம், அவங்க யாரோ அவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் யார் வாழ்க்கையும் கெடுக்க விரும்பலை. இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு கூட்டிகிட்டு போனோம்னா இந்த பொம்பளையை ஏமாத்திடலாம், பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவள் கொண்டு வர்ற நகையை நாம யூஸ் பண்ணிக்கலாம், ஆடி கழிக்கலாம் அப்படின்னு ஆண்கள் நினச்சா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வாரம் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் எந்த வழக்கை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க பிருத்திவி? நல்லா இருக்கு மேடம். ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் வீடியோவில் வந்துட்டாலே ஒரு உற்சாகம் வந்து அடாடாடா, இது நானே கேட்டு வாங்கிக்கிறது. இது இந்த வாரம் தமிழ் ராணி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். மேகசின் பேர் மாதிரி இருக்கு மேடம். ஓ, தமிழ் ராணின்னு ஒரு இதாக இருக்கா? ராணின்னு வருமே, அதனால. இல்லை, இதில் தமிழ் வந்திருக்கு, அதனால மேகசின் இல்லை, நல்ல தெளிவாக இருந்துக்கா. சரி சரி. தமிழ் ராணி சென்னையை சார்ந்த பொண்ணு. அந்த அவருடைய கணவர் எங்கே கோயம்புத்தூர் பக்கம் உடுமலைப்பேட்டை அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். பொண்ணுக்கு கொஞ்சம் நாளாச்சு, கல்யாணம் ஆகலை. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் அவங்க அண்ணன் தான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 2 பேர் அல்லாமல் அந்த வீட்டில் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத ஸ்பெஷல் சைல்டு ஒன்று அந்த வீட்டில் இருக்குது. இந்த 3 பேரையும் வச்சுட்டு தான் அந்த அம்மா குடித்தனம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அந்த குடும்பத்தில் இல்லை. ஸோ ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருந்து கல்யாணம் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அப்போ தான் இந்த பக்கத்தில் இருந்து, அதாவது நம்ம சென்னை பக்கத்தில் இருந்து இந்த மேரேஜ் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பொண்ணு இருக்குது, இங்கே மாப்பிள்ளை இருக்குது, இதை பாருங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் போட்டு சொல்லி சூப்பர் மாப்பிள்ளையாக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது, இது மாதிரிலாம் சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பாரு. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா மாப்பிள்ளை வீட்லேயோ அல்லது பொண்ணு வீட்லேயோ அல்லது 2 வீட்லேயுமோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சம்பாத்தியம். ஸோ அப்படித்தான் ஒரு அம்மா பேசினாங்க. பேசும்போது இந்த மாதிரி பையன் டீச்சர் வேலையில் இருக்கான், நல்ல வேலை, அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி எல்லாம் 3 பேர், அவங்க அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுனால தான் 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சி வந்தான். அதனால் நாள் தள்ளி போயிடுச்சு, 40 வயசுக்கு பக்கம் ஆகிடுச்சு அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, டீச்சராக இருக்கார், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கார். ஸோ ஓரளவுக்கு நல்ல சேலரி வரும். சரி, வேறு யார் இருக்காங்க? அவங்க அம்மா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அம்மா ஊர்லேயே இருக்கிறாங்க. அது ஏதோ விவசாய நிலம் போல் ஏதோ இருக்குது கொஞ்சம், அதை பார்த்துக்கிட்டு அவங்க எங்கே இருக்காங்க. பையன் எங்கே இருக்கான்? பையன் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துல தான் கொடுத்தன இருக்கிறான். ஸோ உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்கன்னா எந்த அல்ல தொல்லையும் கிடையாது, அவங்க 2 பேர் மட்டும்தான், எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டாரு, ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு. பையனை பார்க்குற போது பையன் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறாப்புல. அப்புறம் அதில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிறார் அண்ணன். நான் கூட பாரு வெளியே சுற்றி, அவருக்கு ஏதோ சாதாரண வேலை, வெளியே சுற்றி ஏதோ வியாபாரம் பண்ணி அவர் அது மாதிரி இருக்கார். நான் கூட தான் கருப்பாக இருக்கேன், அதுக்காக என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் இல்லைண்ணா, ஆனால் வயசு ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னா எனக்கும் அவருக்கும் அப்படின்னு. உனக்கு மட்டும் என்ன 28 29 வயசு ஆகிடுச்சில்ல அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறார். சரி பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு. பொண்ணை பார்த்தா பொண்ணு பிடிச்சிருந்தது அந்த பையனுக்கு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவங்க வீட்டில் இதுதான் முதல் கல்யாணம், அண்ணன் நான் கல்யாணம் பண்ணினா தான் பண்ணிப்பார், அதனால் நம்ம தடையாக இருக்க வேண்டாம் யாருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கல்யாண செலவு 2 பேரும் பாதியாக கொடுத்துட வேண்டியது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க.
அப்புறம் கொஞ்சம் யோசிக்கும் போது கூட, இல்லைங்க உங்கள் பொண்ணை நான் நல்லா வச்சுப்பேங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், வீட்டில் யாரும் தொல்லையே கிடையாது, நான் காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் வர போகிறேன், இவன் நிம்மதியாக இருக்கலாம், மேற்கொண்டு ஏதாவது படிக்கிறதுனா கூட படிக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நான் சொல்கிறேன், இவன் நான் யூஜி முடிச்சிட்டேன், அண்டர் கிராஜுவேஷன் எனக்கு ஓவர், இப்போ நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும், நான் பண்ணுறதுக்காக அப்ளை எல்லாம் பண்ணியிருக்கேன் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்படிங்கிறேன். சரி, அப்போ வந்து உங்கள் பொண்ணு அங்கே வந்து படிக்கட்டுங்க, படிச்சுட்டு அவளுக்கு ஒரு டீச்சர் வேலை வாங்கிட்டோம்னா வாழ்க்கை எங்கேயோ போயிடுங்க. ஸோ இதையெல்லாம் நம்பி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு மண்டபம் பார்க்குறாங்க இங்கே. அப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க பாதி பாதி செலவுன்னு. இப்போ கல்யாணத்துக்கு மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லணும், சாப்பாட்டுக்கு சொல்லணும், இதுதான் 4 முக்கியமானது. அதுக்கு பணம் வேணும்னா டோட்டல் கால்குலேஷன் பண்ணி எல்லார்கிட்டையும் பில்லெலாம் வாங்கி எவ்வளோ ஆகும்னு போட்டுட்டு இது மாதிரி இவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரே 1 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு ஆரம்பிங்க, கல்யாணத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். நம்பிக்கை தானே வாழ்க்கையை. சரி, அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொன்றா பெருகிட்டே போகுது, செலவு வந்து கூட வந்துகிட்டே இருக்குது. அப்போ இவங்க கேட்குறாங்க, 1 லட்சம் மட்டுமே கொடுத்து பத்தாது, இன்னும் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. இப்போ என்னங்க அவசரம், இன்னும் ரிசப்ஷன் இருக்குது, கல்யாணம் முடிச்சு நாங்கள் எங்கேயாவது ஓடியா போயிட போகிறேன், நான் உங்கள் வீட்டை மருமகன் விட்டுட்டேன். பட் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல சார். ஒரு மனுஷங்கிறவன் நாணயமாக இருக்கணும். பாதி கொடுக்குறேன்னா 3 லட்சம்னா 1.5 லட்சம் கொடுக்கணும், 4 லட்சம்னா 2 லட்சம் கொடுக்கணும். இது ஏன் இவ்வளோ தடவை பண்ணுறாங்க, ஏன்ப்பா நீங்கள் அது கொடுத்துடலாமே அப்படின்னு அவள் கேட்குறா. நீ இன்னும் எனக்கு ஒய்ஃபே ஆகலை, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஐயோ இது என்னடா இது அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ பேசாத, அமைதியாக நல்ல பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு போகிற வழியை பாரு, உனக்கு அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. சரின்னு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்தவுடனே அடுத்தாப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசப்ஷன் வந்து அந்த உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வச்சிடுறாங்க. எங்கள் ஊர், அந்த பக்கத்து ஊருக்காரவங்கெல்லாம் வர்றதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும். ஸோ அங்கே போகிறதுக்காக இருக்கும்போதே அவன் சொல்லிடுறான், இந்த பாரு, நான் வந்து எங்கள் ஊரில் வந்து இப்படி ஒரு பைத்தியக்கார பிள்ளை அந்த வீட்டில் இருக்குதுன்னு நான் சொல்லலை. அப்படி சொல்கிறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அவ்வளோதான். அதனால நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, எனக்கு மரியாதை போயிடும். அது என்ன மரியாதை போயிருக்கு, இதில் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்தால் இருக்க போகிறான், 4 பேரோட விளையாட போகிறான், கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இவ்வளோ தானே. அது கேட்டவுடனே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, என் புள்ள வராத இடத்துக்கு நான் வரமாட்டேன். யார், பையன் ஸ்பெஷல் சைல்டு. அவங்க என்ன சொல்லிட்டேன், நானும் வரல அப்படின்னு. அது எப்படி அண்ணா, நீயும் வரலன்னா நான் யாரை வச்சு நாங்கள் போய் நிற்பேன், எனக்கு பயமாக இருக்கண்ணா. இல்லை, நாங்கள் யாருமே வர விரும்பலை. ஸோ அந்த அம்மா கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து வேண்டாம், நம்ம போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஸோ கல்யாணத்து அன்னைக்கே பார்த்திங்கன்னா, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, இது ரிசப்ஷன். இந்த ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் குறைஞ்சது ஒரு 15 நாள் கேப் இருக்குது. பட் இங்கேருந்து முதல் நாள் போனதுலேருந்து அந்த பையன் இவகிட்ட வந்து ஒரு நாட்டம் காட்டுவதே இல்லை, ஒரு அன்பா ஆசையா எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு. அப்புறம் இந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போகணும். அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது அவங்க அண்ணன் வந்திருக்காரு. வந்துட்டு கட்டில் பீரோலாம் அங்கே தான் வந்து வாங்கி தருவாங்க, சென்னையிலேருந்து வந்து வாங்கி தர முடியாது. அதனால் அதுக்காகத்தான் வராங்க, பணமெல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க திடீர்னு ஒரு ஆஃபீஸ் கால் ஒன்று வந்துடுது, அர்ஜென்ட்டாக நீ கிளம்பி வரணும், மேனேஜர் வந்துட்டார், பாம்பேலேருந்து வந்திருக்காரு, அவர் உடனே உன்னை பார்க்கணுமாம்மா. அப்போ என்ன சொல்கிறாரு, அம்மா நீ வந்து இது அவசரம், என்னால் வந்து வாங்கி கொடுக்க முடியல, நீ என்ன பண்ணுற, இந்த பணத்தை வேணால் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அண்ணா தயவுசெய்து பணம் மட்டும் கொடுத்துறாதீங்க, நீங்கள் எது வாங்குறதுனாலும் நீங்களே வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறேன். ஏன், இன்னும் கல்யாணத்துக்கான கடனையே அவன் திருப்பி கொடுக்கல, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனாலேருந்து கேட்குறான், உங்களோட எதுக்குடி நான் இருக்கணும், ஒரு கட்டல் கூட வாங்கி தராதவங்க, அதுக்கு கூட வக்கில்லாத ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது, நீ நினச்சிடாத நான் உனக்கு வந்து ஹஸ்பண்டாக இருப்பேன்னு அப்படின்னு. இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது, ரொம்ப வருத்தப்படுச்சு. என்ன சீப்பாக எப்படி பேசுகிறாங்க,
எங்கள் அண்ணன் வாங்கி தரது தானே வந்தது, இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஏன் உங்கள் அண்ணன் என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறேன். அது எப்படிங்க கொடுப்பாங்க? நம்ம கரெக்டாக நடந்திருந்தா அவரும் கொடுத்துட்டு போயிருப்பாரு நம்பி. அது என்ன கரெக்டாக நடக்கலை? அப்போ நீ என் பொண்டாட்டியே இல்லை, உங்கள் அண்ணனுக்கு தான் தங்கச்சி அப்படி இப்படியே பேசி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்காமலே அது அப்படியே போகுது. அப்போ தான் 27ஆம் தேதி அது ஒரு தேதியில் ரிசப்ஷன் சுமாராக நடக்குது. ஆனால் அங்கே யார் யார் வர்றாங்கன்னா பெரும்பாலும் இளம் பெண்களாக வர்றாங்க. அவங்க வந்து பார்க்குறது என்ன, அவனை இப்படி பிடிச்சி கொஞ்சறது என்ன, டேய் நீ அழகாக இருக்கிற டே அப்படிங்கிறது என்ன பொண்ணு வந்துட்டா என்னையெல்லாம் மறந்துடுவியான்னு ஒரு பொண்ணு கேட்குறா. சே உன்னை எப்படிப்பா மறக்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்குது. எந்த இடத்துலையுமே பெண்கள் இப்படி வந்து கொஞ்ச மாட்டாங்க. இவனுக்கு ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் வந்து கொஞ்சது. அப்புறம் இவன் சித்தியை பார்த்து சொல்கிறா, சித்தி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கட்ட. சித்தி என்ன அத்தை இது மாதிரி இவங்க எல்லாம் பேச, ஏய் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, கூட படித்த பிள்ளைகளாக இருக்கும், அது ஏதாவது சொல்லும், நீ கவலைப்படாத. ஸோ பையன் வரல, அம்மா இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் பக்கத்தில் வந்து கேட்குறா, ஏய் எங்கடா பிடிச்சிட்டு வந்த இவளை, உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா, இத்தனை வருஷம் காத்திருந்து உன் தோளுக்கு கூட இல்லை அவள் உயரம், அது கண்ணாடி போட்டிருக்கிற அப்படின்னு. எனக்கு தெரியாதுக்கா கண்ணாடி போடுவானேன்னு அவன் சொல்கிறான். அப்போ கண்ணாடி போடுவான்னு தெரியாதான், ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வரும்போதே நான் கண்ணாடி போட்டுட்டு தானே இருந்தேன். கண்ணாடியெல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், என்ன நோக்கி சொல்கிறோம்? இல்லை பார்க்குறேன், அப்படி தான் இருக்குது. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நான் பார்த்தது தானே நீங்கள் அப்படி சொன்னீங்க. இல்லை அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கட்டும்னு சொன்னேன். பட் அந்த நெருக்கம், ஒரு ஆசை, அன்பு எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட. வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு ரிசப்ஷன் முடிஞ்சிட்டு வந்த உடனே பைக் எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறவர் தான். ராத்திரி 12 வரைக்கும் வரதில்லை. அந்தந்த சொந்தம் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க இருக்கிற வீட்டில் இவளும் அவனை மட்டும் அவன் வெளியே போயிடுறான். கதவை சாத்திட்டுருக்கா. ஒரு நாய் கத்தினா, ஒரு பூனை கத்தினா இவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. வந்துடுவார் வந்துடுவார் வந்துடுவாருன்னு பார்க்குறேன். இப்போ உடுமலைப்பேட்டை போன்ற ஒரு கிராமம் மாதிரி ஒரு சின்ன டவுன்ஷிப் தான் அது. அது காற்றடிக்கும் போது கூட ஏதோ ஊத காற்றடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சவுண்டோடு வர்ற மாதிரி இருக்கும். அப்போது அதெல்லாம் பார்த்து பயம். பார்க்குறான், ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு அவன் வரான். அப்புறம் ஏங்க இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க அப்படிங்கிற. எனக்கு பயமாக இருக்குங்க. இதில் என்ன பயம் இருக்குது, எல்லாம் இங்கே தானே மனுஷங்கள்லாம் தானே இருக்காங்க. ஒரு வீட்டில் கூட லைட் எரியலை, ராத்திரியில் எவண்டி லைட் போட்டு உட்காந்துருப்பான் உனக்கு அப்படிங்கிறான். பட் வந்தவன் கூட அப்படி பதறாளே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறேன் பார்த்துப்பேன், கவலைப்படாத. எங்கே போனீங்க? என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். எங்கள் பொண்டாட்டி நான் வந்து முதல்ல இங்கே வந்திருக்கிறேன், நீங்கள் இப்போ கூட இப்படி இருந்தால் எப்படிங்க? ஒன்றும் இல்லை, வருத்தமாக தான் இருக்குது. பட் இதுதான் கண்டினியூ ஆகுது. காலையில் எழுந்திருப்பான், வேலைக்கு போவான், வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றதே லேட்டாக வருவான். ஏன் லேட்டு? உங்களுக்கு தான் 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிருத. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். யார் அந்த ஃப்ரெண்ட்ஸு? அவள் ராதா இன்னைக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தா, தான் பார்த்தேன். ராதாவா? ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ராதாங்கிறீங்க, ஏன் டீச்சர்ஸ் பொம்பளைகளாக இருந்தால் ராதாவை இருக்கக்கூடாதா? அது நீ எப்படி சொல்கிற? சரி, அடுத்த நாள் பார்க்கும்போது லதாவை பற்றி பேசுவாள். ஸோ சொல்லுகிற பெயர்கள் எல்லாம் பெண்களின் பெயர்கள். அப்போ இவளுக்கு மனசுக்குள்ளே அடிச்சுக்குது, என்ன இப்படி பண்ணுறாருன்னு. சரி, அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்டுக்கு வாங்கி தரணும், இதெல்லாம் செய்யணும்ல, எதுவுமே செய்கிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் போவான், கொஞ்சமாக காய்கறி வாங்கிட்டு வருவான், ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி அரிசி. ஏன்னா 2 பேர் தானே, நான் தான் ஸ்கூல்லேயே இருக்கிறேனே, நீ ஒருத்தி சாப்பிட்றதுக்கு இது பத்தாதா அப்படின்னு. ஸோ ஒரு நிம்மதியான சாப்பாடு கிடையாது, பதட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, பாசமுள்ள கணவன் கிடையாது. அவள் மனசு நொறுங்கி போயிடுறான். அதுலேயே அவளுக்கு ஒரு வேதனை வந்து காய்ச்சல் மாதிரி வந்துடுது, படுத்துருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு இங்கே இருக்கிறத பார்த்து பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்திருக்காங்க, நாகான்னு பேர் அந்த அம்மா. அந்த அம்மா வந்து ஏங்க என்ன இப்படியே படுத்துட்ருக்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைக்கா உடம்பு சரியில்லை என்னன்னு. அப்புறம் வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த ஊருக்காரவங்க எப்படின்னா எல்லாத்தையும் திறந்து பார்ப்பாங்க, என்ன இருக்குது என்ன. சாப்பிடாமையவா இருந்த, நீ என்னத்தை சாப்பிட்ட அப்படின்னு வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுன்னு கம்பல் பண்ணுறாங்க. இவள் வேண்டானாலும் அப்புறம் இவள் கேட்குறான். கொஞ்சம் பழக்கமான பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சாக்கா, யாருக்கு அந்த ராதா லதா இல்லைன்னு. அவளுங்க உன்னை வாழவே விடமாட்டாங்க, நீ எழுதி வச்சுக்கோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னாங்க, டீச்சர்னாங்க,
அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. ஒரு வார்த்தை கேட்டால் வார்த்தை ஒன்று சொல்லிவிட்டு அது கூட இல்லை. என்ன அவங்க இருக்கிற வரைக்கும் உன்னை வாழ விட மாட்டாங்க. நீ முதல்ல உன் புருஷனை காப்பாற்றிக்கோ. சரி, எப்படி காப்பாற்றுவீங்க சார்? அடுத்த நாள் வரும்போது ஒரு நாள் சொல்கிறா, ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அந்த ராதா எல்லாம் நம்ம அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வரலாங்க. அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்களே, எனக்கும் ஆசையாக இருக்குது. இவன் நினச்சிட்டான், ஆஹா இந்த பொண்ணு வந்தால் நமக்கு 2 ஜாலியாச்சே, அவளையும் கொண்டே அங்கேயே விட்டுட்டு அவள் திட்ட வேண்டாம், பதற வேண்டாம், நம்ம பாட்டுக்கு விடிய கூட கூத்தடிச்சிட்டு அங்கே உட்காந்துருக்கலாமே. அங்கே போனால் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு குடிக்கிறானுங்க, சிரிக்கிறானுங்க, படம் பார்க்குறானுங்க, எல்லாம் நடக்குது. இவளுக்கு ஆச்சரியம், அந்த பொம்பளைய 2 பேரும் இவன் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கு. தோளில் சாயுது, கிச்சு கிச்சு மூட்டுது, ஜோக் அடிக்குது, ஜோக் அடிக்குது இவளை பார்த்து. அப்புறம் எப்படி தான் உன்னை கல்யாணம் பண்ணான்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவனுக்கு கண்ணாடி போட்ட பொண்ணே பிடிக்காது. நீ எதுக்கு கண்ணாடி போட்டு இங்கே வந்திருக்கிற? நான் கண்ணாடி போட்டுட்டு தாங்க இருந்தேன், அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நான் வந்தால் எனக்கு தெரியணும்ல. ஏதோ ஒரு குறைபாடு இருக்கவன் தானே கண்ணாடி போடுறோம். இதென்ன நான் ஃபேஷனுக்காக போடுறேன்? இல்லை, நீ ஒழுங்காக போய் காண்டாக்ட் லென்ஸ் மாத்திர வழியை பாரு. அது எனக்கு போட்டு பழக்கம் இல்லை, அது தெரியாது, இவரை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், நான் வேணால் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா என்ன புடவை கட்டியிருக்கிற நீ? இப்படியா புடவை கட்டுவேன்? புடவை கட்டும்பொழுது முன்னாடி எந்த மாதிரி விடணும், இந்த பக்கம் எப்படி விடணும் பாரு. நாங்கள்லாம் எப்படி கட்டியிருக்கோம்மா, எங்கள் ஊரில் இதை மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா 4 சாத்து சாத்திடுவாங்க அக்கா. எங்கள் வீட்டிலெல்லாம் பெண்கள் மானத்தை மறைக்கிறதுக்கான ஆடையாக தான் அடையும். ஸோ இப்படியே போகுதானா அவளுக்கு தெரிஞ்சிருது இவங்களுக்குள்ளே என்னவோ இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த 2 பசங்க ஒருத்தர் கூட வரானுங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு. அவங்க ஒய்ஃப்ஸும் வந்தால் அவங்களுக்கும் தெரியுது இதில் சம்திங் இஸ் ராங்குங்கிறது. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுங்க 2 பேருமே நின்று போய்ட்றாங்க. இங்கே வரமாட்டேன், அவள் வீட்டில் என்ன போய் கூத்தடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவள் புருஷனை சொல்லி நிறுத்துறாங்க. பட் இந்த பையனுக்கு இவங்களை விட்டால் வாழ்க்கையே இல்லைங்க. காலையில் கிளம்புனான்னா மார்னிங் விசிட் கொடுப்பாங்க, அவங்க ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து அதை ஊட்டியே விடுற அளவுக்கு அந்த பெண்கள். அப்புறம் கண்ணன் மாதிரி தான் தீராத விளையாட்டு பிள்ளை இவர் நேராக கோர்ட்டுக்குங்கிற நான் பாருங்கள் என் கோர்ட்டிலேயே இருக்கிறேன். அவர் ஸ்கூலுக்கு போவார், பாடம் நடத்துவார், அங்கே இருக்கிற பிள்ளைகிட்ட பல்ல காட்டுவார் இப்படியே. அப்புறம் ஒரு நாள் இவர் நினச்சா, சரி எதையாவது ஒன்று மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏங்க உங்கள் பிரின்சிபல், உங்கள் ஹெட் மாஸ்டரும் அவங்க மனைவியும் கல்யாணத்துக்கே வரலையே, ரிசப்ஷனுக்காவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை அவங்களுக்கு அன்றைக்கி வேலை இருந்ததாம்மா வரல, நான் ஒரு நாளைக்கு உங்கள் ஸ்கூலில் பார்க்குறேனே, உங்கள் மேடத்தை பார்க்குறேனே, என்ன நல்ல புத்தியோ இல்லை கெட்ட புத்தியோ அவனுடைய கெட்ட வேலையோ அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறான். போன உடனே அந்த போய் இவன் மஞ்சள் தேய்ச்சி தான் இருப்பான், மஞ்சள் போட்டு கண்ணாடி போட்டு நெத்தியில் இந்த இடத்துல குங்குமம் எல்லாம் வச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹெட்மிஸ்ட்ரஸாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பொண்ணை. சரி என்னம்மா இருக்கா இந்த பொண்ணு, லக்ஷ்மிகரமாக இருக்கா, டேய் உன்னை மாதிரி கருப்பனுக்கு இப்படியெல்லாம் பொண்ணு கிடச்சிருக்கு பாரு, பொண்ணை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அப்புறம் இவ உடனே சொல்கிறா, அவருக்கு மஞ்சள் பூசினாலே பிடிக்காதாம்மா, அதெல்லாம் பூசக்கூடாதுங்கிறாங்க, எனக்கு அப்படியே பழகிடுச்சு, நான் பூசுறதுல பாதி தானே, விடு, அவனுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அது மாதிரி நீ இருந்துக்கோ. சில வேளைகளில் ஆம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு அம்மா மாதிரி அந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் யார் ஹெட்மிஸ்ட்ரஸோட ஹஸ்பண்டும் இவங்க 2 பேருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூலெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமு ஒரு நல்ல மனிதர்கள் 2 அவள் சந்திக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உடம்பு சரியில்லாமல் இந்த பொண்ணுக்கு போகுது. பார்க்க மாட்டேங்கிறான் சார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து பொடி நடையே நடந்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு அந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போக முடியாது, நீ வேணால் நாகாக்காவை கூப்பிட்டுட்டு நீ போயிட்டு வந்துடு அப்படிங்கிறான். 1 நாள் போகிறா, 2 நாள் போகிறா, முடியவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிடுறா, என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அண்ணன் தம்பியை பார்க்கணும், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே இவ்வளோ என்ன பண்ணிட்டாரு, பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிட்டார். நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து இங்கே வர்றது பஸ்ஸில் வர்றதுன்னா ஒரு பெண்ணுக்கு, ஆணாக இருந்தால் கூட தெரியும், உடம்பு முடியாத பெண்ணுக்கு ஒரு பாத்ரூம் போகணும் இல்லையா, ஒரு டாய்லெட் தேவையாக இருக்கும், எங்கேயாவது இறங்கணும், வாமிட்டிங் இருக்கும், எதையாவது ஒன்று கேரே பண்ணி அப்படியே பெணமாட்ட சேர்றா. அவங்க அண்ணன் ராத்திரியில் இந்த கோயம்பேடுகிட்ட போய் நின்று கூட்டிகிட்டு வர்றாரு.
அப்புறம் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ரொம்ப அழுகையும் வருத்தமும் தான் வருது. என்ன பண்ண முடியும், வாழ்க்கை அதுதான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுது, இந்த பொண்ணு திரும்ப இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டானே என்ன பண்ணுறது. ஸோ சமாளிச்சுக்கோன்னு புத்தி சொல்லிவிட்டு அவங்க அம்மா கூட வந்து அவளோட ஒரு வாரம் இருந்துட்டு, மாப்பிள்ளை நல்ல காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இது கிராமத்து பக்கம் தானே, கிடைச்சா என்ன காய்கறி வேணால் கிடைக்கும், குழந்தைக்கு எதாவது கொடுங்க. ஆமாம், உங்கள் குழந்தை சாப்பிடாம தான் இருக்குதா, குட்டாக இருக்கிறா பாருன்னு. அது நீங்கள் கொடுத்த குண்டு இல்லைங்க, எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது குண்டா வந்தா, இப்போ பாதி ஆகிட்ட ஆள். ஸோ இதுதான் நடக்குது. அப்புறம் ஒரு நாள் பார்க்குறா, இவன் பைக்கில் அந்த ராதா ஏறி உட்காந்துட்டு போகிறத பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே அவளுக்கு, எப்படி நீங்கள் அவளை எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போவீங்கன்னு. ஏன் ஏற்றிட்டு போகக்கூடாது, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தானே, கந்தம் வருவான், நீ வந்து அவனோட ஏறினீன்னா நீ அவன் கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீ நடக்காமல் போய் சேர்ந்துடலான்னு. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் யாரோடையும் ஏறி அப்படி போகக்கூடாது. ஒன்றா புருஷனாக இருக்கணும், இல்லைன்னா கூட பிறந்தவனாக இருக்கணும், கடைசிக்கு சொந்தமாவது இருக்கணும். சொந்தம் இவங்களை எல்லாத்த விட இவங்க தான் எனக்கு மேல், நான் ஏற மாட்டேன். ஸோ அந்த பையனுக்கு இவளை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. ஓ, நீ பெரிய பேரழகியா, மொண்டாட்டி கூப்பிட்டா பைக்கில் வரமாட்டாளா. ஸோ பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 10 நாள் போகிறவன் வீட்டுக்கே வரதில்லை. பார்த்துட்டு அவள் ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனை வர சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்கிறான். சரின்னு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. இப்போது அவளுக்கு என்ன வேணும், மருத்துவ உதவி வேணும், இல்லை ஆள். இப்போது அவங்க எல்லாம் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு மாற்றிக்கோங்க, இந்த ஏரியா வேண்டாம், உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்கோ அந்த இடத்துலையே பக்கத்தில் வைங்க, அங்கேயே ஏதாவது ஒரு வேலை கூட அவளுக்கு வாங்கி கொடுங்க. அவள் ஒரு UG முடித்தவ தான், அதனால் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணும். அவள் சர்டிஃபிகேட்டை காட்ட சொல்லுங்கள் முதல்ல. அவள் பாஸ் பண்ணியிருக்கிறாளான்னு பார்க்கலன்னெல்லாம் கேட்டோடனே அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. பாருங்கள் மாப்பிள்ளை, மரியாதையாக பேசுங்க, நாங்கள் அப்படியெல்லாம் பொய் சொல்கிற குடும்பம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் தான் பொய் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. என் தங்கச்சி வாழ வந்த தங்கச்சியை விட்டுட்டு நீங்கள் கண்ட பொம்பளைங்களோட எல்லாம் நீங்கள் இருக்கிறதா என் தங்கச்சி வந்து ஃபீல் பண்ணும்போது நான் எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சேன்னு இருக்குது அப்படின்னு அவன் ஏதோ ஒரு 2 வார்த்தை விட்டுறான். சண்டை வந்துடுது. பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுறான். யார், அண்ணா போயிடுறான். இவ போன உடனேயே என்ன பண்ணுறான், இனிமேல் என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸை ஒன்று அனுப்புகிறாப்புல. உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு நோட்டீஸ் இங்கே வருது. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக்கு. இந்த குடும்பம் ஆடி போயிடுது. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு, இருக்கிறதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுறது. அப்போ தான் வராங்க. நான் சொன்னேன், ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்புங்க, நான் சேர்ந்து வாழ விருப்பமாக இருக்கிறேன், ஆனால் அந்த தனிக்காட்டில் அல்ல, சுற்றி முற்றி யாருமே கிடையாது, 4 பேர் வசிக்கிற இடத்துல என்னை வைக்க வேண்டியது. ஸ்கூலுக்கு போகிறீங்களா, திரும்பி வரும்போது அந்த டைமுக்கு கரெக்டாக வாங்க, 2 பேரும் சாப்பிடுவோம், இல்லை 2 பேரும் ஒரு சினிமாவுக்கு போகலாம், இல்லை ஒரு கோவில் குளத்துக்கு போகலாம். அப்படி ஒரு புருஷன் முண்டாட்டியாக வாழ வைக்கிறதா இருந்தால் நான் உடனடியாக புறப்பட்டு வரேன். என்னுடைய விருப்பம் பிரிந்து போவதல்ல, நான் உங்களோடு சேர்ந்து தான் வாழ விரும்புகிறேன். தேவையற்ற உறவுகளை வெளியேற்றி விட்டால் நம்முடைய உறவு நல்ல உறவாக இருக்கும் அப்படின்னு எழுதி ஒன்று போட்டோம். பதிலே எழுதுறதில்ல சார், பதிலே எழுதணும். நாங்களும் 3 மாதம் வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் ஒரு கேஸை போட்டோம் இங்கே சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு. இது அத்தனையும் அதில் தான் எழுதுகிறோம். எழுதி கேஸை போட்ட உடனே அவன் வரான். நோட்டீஸே இல்லை சார், முதல்ல போகிறதில்ல, ஏன்னா அந்த வீடு பூட்டியே தான் இருக்கும், அந்த வீட்டு அட்ரஸ்னால் அங்கே இல்லை. அவர் ஸ்கூலுக்கு போயிடுவார். ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அவமானம்னு நினைப்பார்ல, அப்புறம் சேர்ந்து வாழாட்டி என்ன பண்ணுறது. ஸோ நிறைய நாள் பார்த்துட்டு சரின்னா அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். அம்மா, இந்த மாதிரி நடந்துட்டது, இதுதான் பிரச்சனை, இப்படி தான் நான் வந்திருக்கேன், நான் வந்து ஒரு லெட்டர் போடுறேம்மா, அது கூட வாங்க மாட்டேங்கிறாரு. படித்தா தானம்மா, லெட்டர் என்னன்னு படித்தா தானே அவருக்கு தெரியும், நாங்கள் வந்து பேசி சரி பண்ணிவிட்டு வாழணுங்கிறக்காக தானே சொல்கிறேன். நீங்கள் பெரியவங்க, உங்கள் காலை வந்து உங்கள் கைகளையே காலாக நினச்சி நான் கும்பிட்றேன், நீங்கள் தயவு செய்து நீங்கள் எனக்கு சேர்த்து வைங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த நோட்டீஸ் அடுத்த தடவை நீ அனுப்பு, நோட்டீஸுன்னு சொல்லலை, கடிதத்தை அனுப்பு, நான் வாங்கிக்க சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா 2-3 நாளாக லெட்டர் வந்து திரும்பி போகுது, நீ வாங்க மாட்டியா, நீ என்ன அவ்வளோ பிஸியாக நீ வந்து டீச்சிங் பண்ணிகிட்ருக்கிறியா, இங்கே வாங்கங்க, அது பாரு அங்கே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு கொண்டு வந்து கொடு, அந்த போஸ்ட்மேன் எங்கே வந்தாங்க, அந்த கையெழுத்து போட்டு கொடு நீ அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டின உடனே, மிரட்டினதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை இது நோட்டீஸுன்னு, ஆனால் அதை வச்சு அவன் வாங்கிடுறான். வாங்கினதுக்கப்புறம் இங்கே வரான்.
வந்துட்டு என்ன சொல்கிறான், இவ வந்து அங்கே தான் வந்து கேஸ் போட்டிருக்கணும், இங்கே இல்லை அப்படின்னு. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பொண்ணு எந்த இடத்துல வாழுதோ அந்த இடத்துல சட்டப்படி நீங்கள் வந்து வழக்கு போடலாம். அவள் சேர்ந்து வாழ்றதுக்கு போடுறா, நீ மாற்ற சொல்கிறா, நீ செஞ்சால் ஒன்றுமே கிடையாது. ஸோ நடக்கிறான் சார். வந்துட்டு என்கிட்ட காசு இல்லை, என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, இவ எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறா, இவ சந்தேகத்துக்கு நடுவில் என்னால் வாழ முடியாது, ஒரு பொண்ணுக்கிட்ட கூட நான் சிரித்து பேசக்கூடாதுங்கிறா, நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவன். பொது வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை? டீச்சராமா. அதனால் பொம்பளைகளோட பேசு. நீ டீச்சர்னா மாணவிகள்கிட்ட பேசு, மாணவர்கள்கிட்ட பேசு. நீ அதுக்கு ரத்தா ராதாவோட பேசுகிற? இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தானே. அப்போ அவன் சொல்கிறான். அப்போது என்ன பண்ணுறாங்க, இவ மறுபடியும் ஒரு தடவை உடுமலைப்பேட்டைக்கு அவங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு போகிறான். போய் அந்த டீச்சரை ஹெட்மிஸ்ட்ரஸ் அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு சாப்பிட்றதுக்கு, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு அவள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவன் எப்படி அப்படி சொல்லுவான், நான் கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ பேசும்போது, அம்மா எனக்கு என்ன தான் சம்பளம் வாங்குறாருமா நீங்கள் சொல்லுங்கள். நியாயமாக ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க? ஹெட்மிஸ்ட்ரஸாக விட்டுடுங்க, ஒரு அம்மா ஒரு பொன் குழந்தை இது மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தால் என்ன சொல்லுவேன்னா, அக்கௌண்டண்ட்டை பார்த்து, ஏப்பா அவருக்கு சம்பளம் எவ்வளோ வருது, அந்த போன மாதத்து ஸ்லிப் இருக்குதுமா இல்லை, சேலரி ஸ்லிப்பு, அதில் ஒன்று இந்த பாப்பா கிட்ட கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவள் வந்துடுறான். வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே மெயின்டெனன்ஸ்க்கு கேஸ் போட்டோம். ஏன்னா ப்ரொஃபைலில் அவனுக்கு 40,000 பக்கத்தில் சம்பளம் வருதுன்னு போட்டுக்கிறான். ஆனால் ஒரு பைசா கூட இல்லைன்னு இங்கே சொல்கிறான். எதுவுமே நான் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் விட்டுட்டு ஓடி வந்துட்டா, இவன் அங்கே வாழ்ந்திருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஸோ என்ன பண்ணிட்டு அதை வச்சு நாங்கள் மாதம் 15,000 எனக்கு கொடுக்க வேண்டியது, எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும். ஏன்னா நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாது. ஒன்று ஏற்கனவே மென்டலி அஃபெக்டடாக ஒரு பாய் இருக்கான், இப்போ அக்காவும் வாழா வெட்டியாக வந்து இங்கே உட்காந்துருக்கான்னு சொன்னால் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாது, நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது. அதனால் எனக்கு தனி வீடு வைக்கணும். ஸோ வீட்டு வாடகை கொடுக்கணும், எனக்கு சாப்பிடணும், என்னுடைய ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, கோர்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதுக்கெல்லாம் சேர்த்து மாதம் எனக்கு 15,000 அவர் கொடுக்க வேண்டியது. இவன் தனக்கு ஒன்றுமே இல்லைங்கிறான் சார். நான் சொன்னேன், அமைதியாரி, பொண்ணுமே காட்டாத. அப்புறம் என்கொயரி நடந்தது. என்கொயரி நடந்த போது நாங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டோம், நீ வந்து ஸ்கூலில் என்ன சேலரி வாங்குறியோ அந்த சேலரி சர்டிஃபிகேட்டை கொண்டு வா அப்படின்னு. இவன் ஒரு புத்திசாலி, இவன் லாயர், அதுக்கு மேலே புத்திசாலி. என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு நடுவில் போய் கடன் எல்லாம் வாங்கி அந்த கடனுக்கு இதையெல்லாம் பிடிக்க சொல்லி, சம்பளத்தையெல்லாம் பிடிக்க சொல்லி, மிக குறைச்சலான சம்பளம், ஒரு 7,000 8,000 அந்த அளவுக்கு தான் அவன் சம்பளம் வர்ற மாதிரி ஒரு சம்பளப்பட்டியில் கொண்டு வந்து இங்கே தாக்கல் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டா சார். என்ன அநியாயம் இருந்தாலும் பாருங்கள் மேடம், ப்ரொஃபைல் கொடுத்துருக்குறான் பாருங்கள், ப்ரொஃபைலில் எவ்வளோ சம்பளம் வருதுன்னு. ஆனால் திரும்ப இதே மாதிரி பண்ணுறான் மேடம். அவன் கவலையப்படாது, நம்மக்கிட்ட இருக்குல்ல சாட்சியம். ஸோ என்கொயரி நடக்கும்போது நாங்கள் வந்து இந்த சாட்சியத்தை போட்டோம். இது தெரியாது அவருக்கு தெரியாது, இது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் போட்ட உடனே ஜட்ஜு பார்த்தாரு, ஏன்பா இது உன்னோட சம்பள பட்டியல் தானா அப்படின்னு. அவனுக்கு அதை பார்த்த உடனே அதிர்ச்சி. அப்புறம் ஆமாங்க மேடம், இது என்னோடது தான், ஆனால் அது அப்போ மேடம், இது இப்போன்னு. அதாவது பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்ச போது கரெக்டான சம்பள பட்டியல் வந்திருக்குது அங்கேருந்து. இப்போ நீ பொய் சொல்லணும்னு நினைக்கிற, அதனால தான் இந்த பட்டியல் கொடுத்துருக்குற அப்படின்னு. ஒரு கிறிஸ்டியன் பிஜே ஒருத்தர் இருந்தாங்க, லேடி ஒருத்தர், நல்ல முரட்டுத்தனமாக பேசிட்டு அவங்க சத்தம் போட்டாங்க, ஒழுங்காக பொண்டாட்டி காசை கூடிய என்ன பண்ணிட்டுருக்குற நீ அப்படின்னு. அப்புறம் அவன் அது இல்லைன்னு பார்த்தா, அப்புறம் வேறு வழியே இல்லை, பார்த்தா பணத்தை வச்சுட்டு எங்கேயோ போய் ஒரு இடம் வாங்கியிருக்கான். அந்த இடத்துக்கு பேங்க் லோன் வாங்கியிருக்கான். பேங்க் லோனுக்கு எதை கொடுப்பான், தன்னுடைய சம்பளத்தை காட்டி தனக்கு என்ன வருமானம் தானே அதில் கொஞ்சம் போயிருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்காக செலவுக்குன்னு சொல்லி சில பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கிறான், அந்த காசுக்கு திருப்பி போயிருக்குது. சரி கூப்பிடு, ஒன்றும் இல்லை, அந்த ஹெட் மாஸ்டரையும் ஹெட் மிஸ்ட்ரஸையும் 2 பேரையும் கூப்பிடுங்க, அந்த ஆள் யார் பொறுப்பில் இருக்காங்களோ 2 பேரையும் கூப்பிடுங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க மேடம். ஏன்பா வேண்டாங்கிற, உங்கள் ஹெட் மிஸ்ட்ரஸ் தானே அவங்க, உங்கள் சார் தானே அவர், அந்த ஸ்கூலில் தானே 2 பேர் இருக்கார், ஏன் வேண்டாங்கிற. இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், நானே என்னால் என்ன முடியுமோ நான் கொடுத்துட்றேன். சரி என்ன முடியுமோ சொல்லு, சண்டைக்கு நீ ரெடி இல்லை, பணம் கொடுக்குறியா ஒய்ஃபுக்கு, கொடுக்குறேன், 6,000 கொடுக்குறேன்னு சொல்லி போடுறான் சார். நாங்கள் கேட்டது 15,000, இவர் 6,000. என்ன ஒரு அநியாயமாக இருக்குது அப்படின்னு இவளுக்கு. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு மேலேயும் கேட்க முடியும் நமக்கு. ஜட்ஜு கேட்ட உடனே சரின்னு, பரவாயில்லம்மா நீ வாங்கிக்கோ, எங்கே போகிறார் அவர், இங்கே நம்மக்கிட்ட தானே வந்தாகணும், நம்ம மெல்ல வாங்கிக்கலாம் எடு அப்படின்னு சொல்கிறாரு. 6,000.
இந்த 6000 மேலே நாங்கள் என்ன பண்ணோம், இந்த பணம் பத்தாது அப்படின்னு. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சோம் நாங்கள். அந்த இடம் வாங்கினா பாருங்கள், வாங்கின மாதிரி வாங்கிட்டு இடத்த விற்றுட்டான் இன்னொருத்தனுக்கு. ஸோ அதில் கடன் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் பேங்க்கில் லோன் போட்டலில் வாங்கியிருக்கிறான், அதை கட்டுறான். அப்போ இடம் விற்ற, நிலம் விற்ற காசு கையில் தானே இருக்கும். அப்போ இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அந்த சமயத்தில் கரெக்டாக ட்ரையல் வந்துச்சு சார். ட்ரையலில் தான் கேட்குறோம், நீ இந்த பொண்ணை எப்போ பார்த்த, இந்த பொண்ணை நீ பார்க்கும்போது அது கண்ணாடி போட்டிருந்ததா இல்லையா? கண்ணாடியில் அவ்வளோ பிரச்சனை ஆகுமா மேம்? சார் கேள்விகள் அது ஒரு முக்கியமான விஷயம் சார். நீ பார்க்கும்போது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பிடிக்கலன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அப்போ நீ வேண்டான்ட்டு போயிருக்க வேண்டியதானே. அவளுக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை வந்து கிடச்சிருக்குமா இல்லையா? எத்தனை பேர் கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை கிடச்சிருவாங்க. நான் கண்ணாடி விட்டாலே நீங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் கேட்டேன். அப்புறம் பெட்டியில் ஏற்றி கேள்வி கேட்டால் விட நடுங்குறான் சார். அவனால் பதிலே சொல்ல முடியும். யார் அந்த லதா ராதா? அவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேட்பும் இல்லை சார். துருவி கேட்கும்போது அவனால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ அடுத்த வாய்தால் ராதாவுக்கு சம்மன் அனுப்புங்க, அதுக்கு அடுத்த வாய்தால் லதாவுக்கு சம்மன் அனுப்பலாம். அவங்க 2 பேரையும் பெட்டி ஏற்றி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு. இல்லை மேடம் அதெல்லாம் வேண்டாம் மேடம், அவங்க யாரோ அவங்க ஹஸ்பண்டோடு வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் யார் வாழ்க்கையும் கெடுக்க விரும்பலை. சரிப்பா, நீ உன் பொண்டாட்டி வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கிறிய, அதுக்கு என்ன சொல்கிற, சேர்ந்து தானே வாழ சொல்கிறாங்க. இல்லை மேடம் என்னால் முடியாது மேடம். இதுக்கு நடுவில் அப்பீல் ஒன்று போட்டோம் நாங்கள், 6000 பத்தாதுன்னு. அந்த கேஸ் வந்துச்சு. நாங்கள் நடத்தின அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜு புரிஞ்சுட்டாங்க, இவன் சொல்கிறதெல்லாம் போய், இவன் தீராத விளையாட்டு பிள்ளை, இவனுக்கு பெண்கள் சகவாசம் அதிகம், இவன் நியாயத்துக்காக தான் நிற்கிறா அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு அப்புறம் அவங்களும் இந்த பொண்ணை கிராஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணினாங்க. கடைசியாக தமிழ் ராணி அவளுடைய வழக்கில் ஜெயிச்சா, சேர்ந்து வாழ்கிறதுக்கு உரிமை கொடுத்தாங்க. அப்போ இந்த தடவை அந்த பொண்ணு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணால், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு கேஸை போட்டு, எனக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது, அந்த வாழ்வதற்கான உரிமை இருக்கிற இடத்துல போய் என்னை வாழ விடாமல் செஞ்சதுனால மெட்ராஸில் ஒரு வீடு எடுத்து அதுக்கான வாடகையை கொடுக்கணும் அப்படின்னு போட்டோம். ஸோ அதுவும் வாங்க முடிஞ்சது. ஸோ 6000 அது பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் 10,000 கொடுக்கணும்னு வந்துச்சு. ஏன்னா சம்பள பட்டியல் படி அவனுக்கு 40,000க்கு மேலே சம்பளம் வருது அப்படின்னு தெரிஞ்சு. எதுக்காக நான் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு கூட்டிகிட்டு போனோம்னா இந்த பொம்பளையை ஏமாற்றிடலாம், பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவள் கொண்டு வர்ற நகையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எப்போ போல் ஆடி கழிக்கலாம் அப்படின்னு ஆண்கள் நினச்சா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த பெண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கிறது எதுன்னா வேறு வழி இல்லை, எனக்கு தாலி கயிறு ஏறினா போதும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுற பெண்கள் காலமெல்லாம் மலையேறி போச்சு. வாழ்க்கைக்காக மட்டும்தான் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிறா. அதனால் பெண்களை எப்படி வேணுமானாலும் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதே போல் வேண்டாத சகவாசத்தால் அந்த ஆள் 6 வருஷம் 8 வருஷத்துக்கு பக்கமாக கோர்ட்டில் நடந்தாப்புல. அதுக்கப்புறம் இந்த அப்பீலுக்கு மேலே அப்பீலும் போட்டானவன், கேஸ் ஜெயிச்சது பாருங்கள், அதுக்கு மேலே அப்பீலும் போட்டான். எதுக்காக இதுன்னா, பெண்ணுக்கும் ஆசை இருக்கும்லங்க, கல்யாணம் எதுக்கு சார் இத்தனை காலம் கழிச்சு பண்ணுறாங்க, அந்த தாய் தகப்பனுக்கும் தன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தை வந்து வராதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, தன் பேரனோ பேத்தியோ வரும்னு. ஸோ இதனாலேயே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு டிவிசி போட்டு தனி வீட்டுக்கு போய் உட்கார்ந்த பிறகு தான் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தது. கண்ணாடி போட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருங்கிறது நீங்கள் இந்த கண்ணாடியை விட மாட்டேங்கிறீங்களே பிருத்திவி. இல்லை, ஒரு சாதாரண கண்ணாடி குடும்பத்தையும் குலைக்கிற அளவுக்கு வேலையை பார்த்து எதுவும் கிடையாது. கண்ணாடி தேவைன்னா போட்டு தானே ஆகணும், பார்வை வேண்டும்னா போட்டு தானே ஆகணும். ஸ்டைலுக்காக எத்தனை பேர் போட்டுக்கிறாங்க போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் இருக்கும், நாளைக்கு ஒரு ஃப்ரேம் போடுவாங்க. அப்படி இது இல்லையே, இது அவசியத்துக்காக போட்டுக்கிறது. இது வந்து பிறவியில் வந்திருக்கலாம் அல்லது இடையில் வந்திருக்கலாம். அதுக்காகலாம் அவன் பொண்ணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், அவளை ஒதுக்கி வைக்கணும், அவகிட்ட காசு பணம் வாங்கிட்டு இவர் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை சார், செம கெட்டிக்கார பொண்ணு. அது தொடர்ச்சியாக இங்கே வந்து போராடி அதை ஜெயிச்சு பேருக்கு ஏற்ற மாதிரி ராணியாவே வழக்கிலையும் வெற்றி பெற்றுட்டாங்க. ராணிகள் தான் வெற்றி பெறணுமா, சாதாரண பெண்கள் வெற்றி பெறக்கூடாதா என்ன? ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.